இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முளைப்பு விட்ட கம்பு பயிரில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் டிஃபனு டின்னர் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் கம்பை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 24 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்ல துணியில் இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி நல்லா முளைப்புட்டுரும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மணி நேரம் கட்டி வச்சுருந்தீங்கன்னா கம்பை இன்னும் நல்லா முளைப்புட்டுரும். நார்மல் கம்பை விட பார்த்தீங்கன்னா இந்த முளைப்பு விட்ட கம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இரும்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கும் நார்மல் கம்பை விட. ஃபஸ்ட்டு இந்த முளைப்பு விட்ட கம்பை பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம தோசை மாவு அரைக்கிற பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா வரணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தண்ணியாக அந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சியில் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் புளிப்பு வரணும். அதனால் நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு வந்திருக்கும். நல்லா இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா இந்த மாதிரி நல்லா சீவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு கொஞ்சமாக பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க கம்பை ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் உணவில் எடுத்துகிட்டே இருங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்க கம்பை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன கரண்டி அளவு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஆயில் சுற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டே இருங்க. ரெகுலராக எடுத்துகிட்டே இருங்க. நீங்கள் மார்னிங் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக கம்பை இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் அதிகமாக நீங்கள் கம்பை ரெகுலராக உணவில் எடுத்துகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.